தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிவலோயா திட்டத்திற்கு எதிராக குவியும் மக்கள், நெடுங்கணியில் மாபெரும் போராட்டம். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், கைதானவர்களுக்கு நீதிமன்றின் உத்தரவு. 36 சிறுமிகளை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய வர்த்தகர். பல லட்சம் பெறுமதியான போதைப் பொருளுடன் தம்பதி கைது. வடக்கு உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. கனடாவில் வேலை அனுமதி பெற காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். அமெரிக்காவின் செயற்பாட்டிற்கு ஹரியானந்த சங்கரி வெளியிட்ட தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். கிவலோயா நீர்த்தேக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வன்னி பிரதேசத்தில் கிவலோயா நீர்த்தேக்க திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக வவுனியா மற்றும் முல்லைத்தீவில் வாழ்கின்ற மக்களின் இனப்பெரும்பலை மாற்றுகின்ற செயற்பாட்டினை முன்னெடுக்கும் நோக்குடனும் மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற செயற்பாடாக இத்திட்டம் அமையவுள்ளதாக தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் தமிழ் மக்களின் பூர்வீக நிலப்பகுதிகள் பெருமளவில் பறிபோகும் என்பதுடன் குடியேற்றங்கள் மூலமாக குடிப்பரம்பலும் திட்ட முறையில் மாற்றியமைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதேவேளை அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், பொதுமக்கள் அனைவரும் குறித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டுள்ளனர். 2011ஆம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அமைச்சரவையால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் எதிர்ப்புகள் மற்றும் நிதி பிரச்சனையால் கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை 2350 கோடி ரூபாயில் செயற்படுத்த தற்போதைய அரசு திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட தேரர்கள் உள்ளிட்ட சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கைது செய்யப்பட்ட பலாங்குட கசப்ப தேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் மேலும் 5 சந்தேக நபர்களை எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், திருகோணமலையில் உள்ள விகாரை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒன்றை அகற்றுவதற்கு முற்பட்ட அடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்டிருந்தது. எனினும் குறித்த கட்டுமானங்கள் அனுமதியின்றி முன்னெடுக்கப்பட்டதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்திருந்தது. இந்த நிலையில் புத்தர் சிலையை அகற்ற முயற்சித்த போது பிக்குகள் மற்றும் பிரதேச மக்களிடமிருந்து காவல்துறையினருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்ட தரப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது குறித்த குழுவினரை எதிர்வரும் 9ஆம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 18 வயதிற்குட்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் 36 சிறுமிகளை பாலியல் ரீதியாக தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் தொழிலதிபர் ஒருவரை காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக ஒழிப்பு மற்றும் விசாரணை பணியகம் கைது செய்துள்ளது. அதன்படி கைது செய்யப்பட்ட குறித்த நபர் கண்டி பேராதனை வீதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. கண்டி பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின்படி காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக ஒழிப்பு மற்றும் விசாரணை பணியகம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரும் அவரது டிஜிட்டல் சாதனங்களும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர் 18 வயதிற்குட்பட்ட 36 சிறுமிகளை தவறான நடத்தைக்குட்படுத்தியுள்ளமை முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறாக தவறான நடத்தையில் ஈடுபடுவதை காணொலியாக பதிவு செய்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இவ்வாறான தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிகளை அடையாளம் கண்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக சந்தேக நபருக்கு எதிராக 72 மணி நேர தடுப்பு உத்தரவு பெறப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது ஹொட்டேனை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் மெல்லியன்குளம் பகுதியில் 524 கிராம் ஐஸ் போதைப் பொருளை தம்வசம் வைத்திருந்த ஒரு தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தளம் காவல்துறையினரின் நச்சு போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஆனிமடுவ பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 23 வயதுடைய தம்பதியினர் என தெரிய வந்துள்ளது. இவர்கள் இப்பாகமுவ பகுதியில் உள்ள தமது பாட்டியின் வீட்டில் தங்கியிருந்து போதைப்பொருள்
வியாபாரத்தை முன்னெடுத்து வந்துள்ளமை காவல்துறையினரின் விசாரணையில் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் சந்தை பெறுமதி சுமார் 80 லட்சம் ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரொன்றும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புத்தளம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் உள்ள இளைஞர்களுக்கு வெளிப்பகுதிகளில் இருந்து போதைப் பொருளை கொண்டு வந்து விற்பனை செய்யும் தம்பதியினர் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சுமார் 1 மாத காலமாக முன்னெடுக்கப்பட்ட ரகசிய கண்காணிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து போதைப் பொருளை கடத்தி சென்ற போதே குறித்த தம்பதியினர் கைதாகியுள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள போதைப்பொருள் கடத்தற்காரர்களுடன் இந்த தம்பதியினர் நேரடி தொடர்புகளை பேணி வந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிப்பதுடன் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து மேலதிக விசாரணை செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரஹமுவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேல் ஹமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். கனடாவின் சுகாதாரம் மற்றும் வேளாண்மை துறைகளில் பணியாற்ற விரும்பும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வேலை அனுமதி விரைவாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்கும் முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. கனடாவின் குடியேற்ற அமைப்பு செவிலியர்கள், வைத்தியர்கள், மருந்தாளர்கள், ஆய்வக நிபுணர்கள் போன்ற சுகாதார துறையினருக்கு மற்றும் பண்ணை மேற்பார்வையாளர்கள், இறைச்சி வெட்டுநர்கள், மீன் மற்றும் கடலுணவு தொழிற்சாலை பணியாளர்கள் போன்ற வேளாண்மை துறையினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. கனடா அரசு இதன் மூலம் தொழிலாளர் பற்றாக்குறையை குறைத்து திறமையான குடியேற்றத்தை ஊக்குவிப்பதாகவும் சுகாதாரம் மற்றும் வேளாண்மை துறைகளில் பணியாளர்கள் விரைவாக சேர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த புதிய திட்டம் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை எளிதாக்குவதோடு நிரந்தர குடிவரவிற்கான பாதையையும் திறக்கிறது. இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளின் தொழிலாளர்களுக்கு பெரிய வாய்ப்பு உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மினசோட்டா மாநிலத்தில் மத்திய அரசின் படைகளால் 2 குடிமக்கள் கொல்லப்பட்டது குறித்து கனடா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தனது கருத்தை தெரிவித்துள்ளார். கனடா மினசோட்டா அல்ல, அமெரிக்காவில் நடக்கும் விடயங்களுக்கு தான் தீர்ப்பு வழங்க விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் கனடா மினசோட்டா அல்ல என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். கனடாவில் குடியேற்ற விதிகளை அமுல்படுத்தும் போது சட்டம் மற்றும் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு சுமார் 22,000 பேரை முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி மனிதாபிமானத்துடன் வெளியேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் தற்போதைய செயற்பாடுகளால் உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் சிக்கல் உள்ளதா என்ற கேள்விக்கு இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு கடினமான காலம் நிலவினாலும் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை ஒத்துழைப்பு தொடர்ந்தும் வலுவாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.